புவி வாழ்த்த வாழ்க. கலி நிடத நாட்டிற்கு வந்த பிறகு நள மன்னனுக்கு என்ன நடந்தது என்பதை இந்திய மகாபாரத பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நள தமயந்தி திருமணம் முடிந்த பிறகு நிடத நாட்டிற்கு நளன் திரும்பினான். இதற்கிடையில் இந்திரனிடம் விவரத்தை கேட்ட கலி தான் மிகவும் கோபமாக இருப்பதால் நான் நளனை தமயந்தியுடன் வாழ விடமாட்டேன் என்று கூறி தான் நிடத நாட்டிற்கு செல்வதாக கூறி சென்றான். ஆனால் நிடத நாட்டில் நளனும் தமயந்தியும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த 2 குழந்தைகளில் ஆண் குழந்தைக்கு இந்திரசேனன் என்றும் பெண் குழந்தைக்கு இந்திரசேனை என்றும் பெயரிட்டனர். நாட்டில் பலவிதமான யாகங்களை நளன் செய்து வந்தான். அவன் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருந்தார்கள். ஒரு நாள் நளன் ஏதோ ஞாபக மறதியாக கை கால்களை அலம்பி சுத்தம் செய்யாமல் சந்தியாவந்தனம் செய்தான். நளன் செய்த இந்த சிறிய ஆச்சார குறைவு அவனை கலி பீடிக்க காரணமாய் அமைந்தது. பிறகு கலியானவன் வேறொரு நாட்டு மன்னனான புஷ்கரன் என்பவனை மாற்று வடிவத்துடன் சென்று, அரசனே, நளனுடன் சூதாடு, நான் உனக்கு உதவி செய்கின்றேன், உனக்கு வெற்றி கிட்டும், நிடத நாட்டை கைப்பற்றி நீ ஆட்சி செய்யலாம் என்று கூறினான். புஷ்கரன் ஒப்புக்கொண்டு நிடத நாட்டை நோக்கி சென்றான். கலியும் பாச்சிகை வடிவம் தாங்கி புஷ்கரனை தொடர்ந்து சென்றான். புஷ்கரன் நளனை சென்று சந்தித்து, நாம் பாச்சிகைகளை கொண்டு சூதாடலாம் வா என்று பலமுறை அழைத்தான். இதே தமயந்தி பார்த்து கொண்டிருந்தாள். இனியும் சூதாட்டத்திற்கு சம்மதிக்காமல் இருப்பது கேவலம் என்று கருதிய நளன் புஷ்கரனுடன் சூதாட சம்மதம் தெரிவித்தான். நளனும் புஷ்கரனும் சூதாட தொடங்கினர். புஷ்கரனுக்கு கலியினுடைய உதவி இருந்தபடியால் தொடர்ந்து வெற்றி பெற்ற வண்ணம் இருந்தான். நளன் சூதில் முதலில் வெள்ளி, பொன், வாகனங்கள் போன்றவற்றை இழந்தான். தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்ததால் மதி இழந்து போன நளன் பற்பல பொருட்களை மேலும் மேலும் இழந்தான். நளனின் செயலை தடுப்பதற்கு நண்பர்களுக்கு தைரியம் வரவில்லை. நளன் தொடர்ந்து சூதாடும் நிகழ்ச்சி நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர்கள் ஒன்று சேர்ந்து அமைச்சர்களை கண்டனர். அமைச்சர்கள் குடிமக்களை தமயந்தியிடம் அழைத்து வந்தனர். நளன் சூதாடுவதை தடுக்க வேண்டும் என்று குடிமக்கள் தமயந்தியிடம் தெரிவித்துக் கொண்டனர். அதை கேட்டவுடன் தமயந்தி அறிவு கலங்கினாள். துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுதாள். பின்னர் நளனிடம் சென்று, உம்மை காணும் விருப்பத்துடன் குடிமக்கள் அரண்மனை வாயிலில் காத்திருக்கின்றனர். அவர்களுடன் அமைச்சர்கள், அந்தணர்கள், வயது முதிர்ந்தோர் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு அருள் புரியுங்கள் என்று கூறினாள். தமயந்தியின் இந்த வார்த்தைகளை நளன் செவிசாய்க்கவே இல்லை. கலியின் பிடிக்கு ஆட்பட்ட மன்னன் ஒரு பதிலும் கூறவில்லை. இதனை பொதுமக்கள் உணர்ந்தனர். உடனே இனிமேல் இவர் ஆட்சி நிலைக்காது என்று கூறியபடி சென்றனர். நளனும் புஷ்கரனும் பல மாதங்கள் தொடர்ந்து சூதாடினார்கள். தமயந்தி பலமுறை தடுத்தாள். இருப்பினும் பித்தம் கொண்டவனாய் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தான். எல்லா பொருட்களையும் தோற்று கொண்டிருந்தான். தமயந்தி அச்சமும் கவலையும் கொண்டாள். நளனுடைய தேர்ப்பாகனான வாருஷ்ணேயன் என்பவனை அழைத்து வர செய்து, தேர்ப்பாகனே, நாட்டு நிலையை பற்றி கவலைப்படாமல் மன்னர் சூதாட்டத்தில் எப்போதும் நாட்டமுடையவராய் இருக்கின்றார். புஷ்கரனுடன் சூதாடுவதை யார் தடுத்தும் நிறுத்தவே இல்லை. துன்பத்தில் இருக்கும் அவருக்கு உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. தோல்வியை தழுவ தழுவ மன்னர் அதனை வெறியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக மன்னர் நாட்டை இழந்து விடுவார் என்று எண்ணுகின்றேன். எனவே வேகமாய் செல்லும் 2 குதிரைகளை தேரில் போட்டு குழந்தைகள் 2வரையும் தேரில் ஏற்றிக்கொண்டு விதர்ப்ப நாட்டிற்கு செல். அதன் தலைநகரமான குண்டினபுரத்தை அடைந்து என் தாய் தந்தையரிடம் அவர்களை ஒப்படைத்து விடு. ஒப்படைத்த பின் அங்கேயே தங்கிக்கொள், அல்லது குதிரைகளையும் தேரையும் அங்கேயே விட்டுவிட்டு நீ விரும்பும் இடத்திற்கு செல் என்று கூறினாள். வாருஷ்ணேயன் தமயந்தியின் சொற்களை அந்நாட்டின் முக்கிய மந்திரிகளிடம் தெரிவித்து அவர்கள் ஒப்புதலுடன் பின்னர் குழந்தைகள் 2வரையும் தேரில் ஏற்றிக்கொண்டு எல்லோரிடமும் விடை பெற்றான். நேரே வீமனுடைய நாட்டை அடைந்தான். குழந்தைகள் 2வரையும் வீமனிடம் ஒப்படைத்தார். குதிரைகளையும் தேரையும் அங்கேயே வைத்துவிட்டு வீமனிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு திரும்பினான். வழியில் நளனை எண்ணி எண்ணி வருந்தினான். இனி எங்கே போவது என்று சிந்தித்துக் கொண்டு மிக்க துயரத்துடன் அயோத்தி நகரை அடைந்தான். அப்பொழுது அந்நாட்டை ருதுபர்ணன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அம்மன்னனை கண்டான். அவனும் வாருஷ்ணேயனை தேர்ப்பாகனாக நியமித்தான். வாருஷ்ணேயன் சென்ற பிறகு நளன் தொடர்ந்து சூதாடி தன் செல்வம் முழுமையும் இழந்தான். பின்னர் நாட்டை வைத்து ஆடினான். அதையும் தோற்றான். எல்லாவற்றையும் இழந்த நளன் செயலற்று போய் ஒன்றும் பேச முடியாமல் இருந்தான். அப்போது புஷ்கரன் நளனை பார்த்து, நளனே, எல்லாவற்றையும் என்னிடம் தோற்றுவிட்டீர். இனிமேல் பந்தயம் வைக்க உம்மிடம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை நளனின் காதுகளில் விழுந்ததுதான் தாமதம். குமுறிய உள்ளத்துடன், கேவலமானவனே, என்னிடம் பந்தயம் வைப்பதற்கு வேறு பொருட்களும் இருக்கின்றன என்று கூறி தான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள், தமயந்தி அணிந்திருந்த ஆபரணங்களையும் கலற்றி பந்தய பொருளாக வைத்தான். இம்முறையும் நளன் தோற்று போனான்.
நளன் உடுத்தியிருந்த ஆடையை தவிர பந்தயம் வைக்க வேறு ஒரு பொருளும் இல்லாதவனானான். ஒற்றை ஆடையுடன் தமயந்தியும் நளனும் இனி என்ன செய்வதென்று தோன்றாமல் அந்நிலையில் தமயந்தியை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினான். அரண்மனையை விட்டு வெளியே வந்த நளன் நகர மக்கள் ஆதரவுடன் அங்கு 3 நாட்கள் தங்கியிருந்தான். நளனும் தமயந்தியும் நகரில் வாழ்கின்றனர் என்ற செய்தியை புஷ்கரன் அறிந்தான். உடனே நளனுக்கு உதவி செய்பவர்களை நான் கொன்று விடுவேன் என்று நாடு முழுவதும் முரசு அறிவித்து தெரிவிக்க செய்தான். இதனை கேட்ட நகர மக்கள் பயம் கொண்டனர். நளனுக்கு எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை. எனவே மேலும் 3 நாட்கள் வெறும் தண்ணீரை மட்டுமே அருந்தியவனாய் கழித்தான். பெரும் பசியால் வருந்திய இருவரும் நடந்து சென்று காட்டை அடைந்தனர். பல நாட்கள் காட்டில் அலைந்து திரிந்தனர். பசியுடன் இருந்த நளன் ஒரு நாள் பொன்னிறமுடைய பறவைகள் மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டான். இப்பறவைகளை பிடித்து விற்றால் நிறைய பொருள் கிடைக்கும், அதை கொண்டு பசியாறலாம் என்று எண்ணினான். எனவே தான் உடுத்தியிருந்த ஆடையை எடுத்து அப்பறவைகளை மூடினான். நளன் தன்மேல் போட்ட ஆடைகளை எடுத்துக்கொண்டு அப்பறவைகள் உடனே வானில் பறந்தன. ஆடைகளுடன் பறவைகள் பறந்ததை கண்டு நளன் திடுக்கிட்டான். வானத்தில் ஆடையுடன் பறந்த பறவைகள் நளனை பார்த்து, மூடனே, நாங்கள் சூதுகாய்கள், உன் ஆடையை கவரும் எண்ணத்துடன் வந்தோம். நீ ஒற்றை ஆடையுடன் செல்வதை நாங்கள் விரும்பவில்லை, எனவே அதையும் கவர்ந்து கொண்டோம் என்று கூறின. பின்னர் அந்த ஆடையுடன் அங்கிருந்து பறந்து போய்விட்டன. இதை கேட்டவுடன் நளன் மிகவும் துயரம் கொண்டான். இந்திய பதிவிலிருந்து சூதாட்டம் ஆடினால் ஒன்றுமே மிஞ்சாது என்பதைத்தான் சூது காய்கள் பறவையாய் வந்து அவனிடம் எஞ்சியிருந்த ஒற்றை ஆடையையும் எடுத்து சென்றன என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். காட்டில் அடுத்தடுத்து நள தமயந்திக்கு என்ன நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியிலும் நள தமயந்தி வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.